திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வெளி மாநிலங்களுக்கு கூலி வேலைக்கு செல்லும் அவலம் உருவாகியுள்ளது. பருவமழை பொய்த்துள்ள நிலையில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சென்னை, பெங்களூரு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். கடன் வாங்கி பயிர் செய்த நிலையில் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் தங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். முப்போகம் செய்த நிலை மாறி தற்போது பருவமழை பொய்த்து போயிருப்பதால் இந்த ஆண்டு பொங்கலை கருப்பு பொங்கலாக கருதுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடங்கான் வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அரசாங்கம் இவங்களா பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கடங்காரனுக்கு கொஞ்சம் கடத்தனம் குடிச்சு நிம்மதியாச்சு, எது இல்லைனாலும் நிம்மதியாச்சு இருப்போம் சார். நாங்கள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் நேற்று அப்பா பணத்தை எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. கடங்காரன் என் பணத்தை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் அரசாங்கம் தான் எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யணுன்றதே எங்களுக்கு கொஞ்சம் கோரிக்கை. எங்களுக்கு இங்கே விவசாயிங்க வரக்கூடிய பருவமழையை நம்பி இங்கே பயிர் வச்சாங்க. வச்ச பயிர் எல்லாமே சுத்தமாக தண்ணி இல்லாத காரணத்தினால கருகி மாடு மேயக்கூடிய அவலமான நிலை தான் இருக்குது. ஆனால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வறட்சி நிவாரணம் தரணும், இன்சூரன்ஸ் காப்பீடு கட்டிருக்காங்க விவசாயிங்க, அந்த காப்பீடு தரணும். ஐயா, நான் 2 வருஷமாக 5 வருஷமாக நான் இங்கே பயிர் வைக்கிறேன். இந்த வருஷம் 50,000க்கு மேலே நான் செலவு பண்ணி எல்லாம் கருகி மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் கைனி சுற்றி பார்த்தாரு. கைனிலே மயக்கம் போட்டு வீந்து உயிர் விட்டார். இந்த அரசாங்கம் பார்த்து தான் எனக்கு எதனா செய்யணும், என்னை காப்பாற்றணும். எங்களுக்கு நிலம் இல்லை, நீர் இல்லை, கூலி செஞ்சால் தான் உண்டு, வேறு எந்த வழி இல்லை. ஐயா, நீங்கள் தான் பார்த்து எதனா செய்யணும், அரசாங்கம் தான் பார்த்து செய்யணும்.